வணக்கம் மாணவி. அதாவது குறைந்தபட்ச ஆதார விலை மற்றும் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய கோரி டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்திரில் நாளை போராட்டம் நடத்த சென்ற சுமார் 200க்கும் மேற்பட்ட தமிழக விவசாயிகளை மத்திய பிரதேச காவல்துறையினர் நர்மதா ரயில் நிலையத்தில் வைத்து தற்போது கைது செய்துள்ளனர். இந்த கைது நடவடிக்கையின் காட்சிகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் ரயில் நிலையத்தில் விவசாயிகள் அனைவரும் தமிழக விவசாயிகள் மீது அடக்குமுறை கையாள்வதாக மத்திய அரசை கண்டித்து கோஷம் எழுப்பி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதாவது அரை நிர்வாண கோலத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது டெல்லி நோக்கி சென்று கொண்டிருந்த தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தை சேர்ந்த விவசாயிகள் ரயிலில் இருந்து இறக்கப்பட்ட பின் வெளிச்சம் இல்லாத பேருந்துகளில் ஏற்றி அடைத்து செல்லப்படுவதாகவும் எங்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள் என்ற கேள்விகளும் காவல்துறை பதில் அளிக்கவில்லை, மறுப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கின்றனர். இந்த சம்பவத்துக்கு தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கம் வன்மையாக கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் கைது செய்யப்பட்ட அனைத்து விவசாயிகளையும் உடனடியாக விடுவித்து டெல்லியில் போராட்டம் நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளது. இல்லையேல் நாளை முதல் தமிழகம் முழுவதும் விவசாயிகள் ஒன்று திரண்டு மிகப்பெரிய போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் என்று அச்சங்கம் மத்திய அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த சம்பவத்தால் அவ்வழியே டெல்லி செல்லும் ஜிடி எக்ஸ்பிரஸ், அதாவது டெல்லி செல்லக்கூடிய ஜிடி எக்ஸ்பிரஸ் ரயில் 2 மணி நேரம் தாமதமாக சென்றது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி மனோகரன்.